ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு. பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்போ முழுமையா செயல்பட போறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்து பார்வையாக பார்க்க போறார், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு 4 மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த 4.5 மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. உபஜய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில தைரியமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் அந்த உபஜய ஸ்தானத்தை குறிக்கும். அதே சமயத்துல அந்த சகோதர சகோதரிகள் அப்படின்ற அந்த உடன் பிறந்த இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் அந்த உபஜய ஸ்தானம், அந்த 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திலேயே அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக முயற்சி செய்த சில விஷயங்கள் தாமதமாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல இந்த வரக்கூடிய 4.5 மாதத்துல உங்களுக்கு மிக பெரிய அளவுல அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முயற்சி எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இப்பதான் ஏழரை சனியின் பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அவமானங்கள், நீங்க யாருக்கு தீங்கு செய்யாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது கெட்டது நடந்துடக்கூடாதா, உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில நீங்க சரிஞ்சிடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் ஒன்று இருக்கும்போது இது இந்த தனுசு ராசி அன்பர்களை மிக அருமையாக காக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை இவர்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல படுறதுனால அந்த தெய்வம் தான் உங்களை முன்னின்று காப்பாற்றி வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த தனுசு ராசியில பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லாரிடமும் அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. கணவன், பெற்றோர்கள், குழந்தைகள், இப்படி ஒவ்வொரு உறவு முறைகள்லயும் உங்களால பட்ட அவமானங்கள் பாத்தீங்கன்னா நீங்க பட்ட அவமானங்கள் வெளியில கூட உங்களால சொல்றதுக்கு முடியாது. அந்த அளவிற்கு மிக பெரிய ஒரு அவமானத்தை அனுபவிச்சிருப்பீங்க. வாழ்க்கையில ஒரு கசப்பான அனுபவம் தான் சொல்லணும். இந்த தனுசு ராசி பெண்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னமே உயிரோட இருந்தா என்ன, அந்த அளவிற்கு அந்த அவமானங்கள் இதெல்லாமே கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி எப்படி ஒரு பாசிங் கிளவுட்ஸ் அப்படி மேகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றதோ அதே மாதிரி தான் இந்த தனுசு ராசி அன்பர்களும் பிரச்சனைகள் இருந்து மிக அதிவேகமாக நகரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். உங்களுடைய புகழை தேடி, உங்களுடைய வருமானத்தை தேடி, உங்களுடைய உயர்வை தேடி நகரக்கூடிய ஒரு நாட்களாக தான், மாதங்களாக தான் இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறீங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் ஏமாற்றிட்டார், உங்களுடைய மனைவியே உங்களை
ஏமாத்திருப்பாங்க. தகாத உறவுகள்னால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் இதுல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரம். நீங்க அவங்களோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படவே இல்லை, அதுல இருந்து எப்படியாவது நீங்க பிரிஞ்சு வரணும்னு நினைக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவுதான் தப்பு செஞ்சிருந்தாலும் தன்கிட்ட மறைச்சு எவ்வளவோ தப்புகளும் தவறுகளும் செய்திருந்தாலும் அவங்களோட சேர்ந்து வாழணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு. பூராடம் நட்சத்திர அன்பர்கள், பணத்தை நீங்க துரத்துனா அது உங்களை துரத்துது, அது உங்களை துரத்தும் போது நீங்க பணத்தை நோக்கி துரத்துறீர்கள். இப்படி ஒன்றுக்கொன்று அந்த பணமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன நிம்மதியை இழக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக தான் உங்களுக்கு தெரியுது. இந்த பணத்திற்காக தான் இவ்வளவு பிரச்சனையும் நம்ம அனுபவித்தோமா அப்படின்ற ஒரு நிலைமை வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருந்தது இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு. ஆனால் இந்த வக்ர நிவர்த்தி, அந்த பணம் ஒன்றுமே கிடையாது, அதற்கு எல்லாத்துக்குமே அந்த உழைப்பு ஒன்றுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பணமாகப்பட்டது உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பணத்தினால நீங்க மிகப்பெரிய அளவுல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். அந்த பணத்தினாலையும் அந்த இதனாலையும் உங்களோட நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்கள்ல. அந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உத்திராடம் சொல்லவே தேவையில்லை. உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், பேரு புகழ் பதவி எல்லாமே உங்களை தேடி வரும். ஆனால் அதுல மிகப்பெரிய ஒரு நாட்டம்ன்றது இல்லை. நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய நினைக்கிறீங்க, ஆனா அதை உங்களை செய்ய விடாம தடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய வேலையில, நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை அனுபவித்த இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே இந்த காலகட்டத்துல கடனுடைய அளவு குறைய போகுது, தொழில்ல வருமானம் கூட போகுது, உங்களுடைய தொழிலுடைய பொருட்கள் வெளியில் உலகத்திற்கு தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது, வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் பயணங்களும் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பாக அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வளர்ச்சின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால சில விஷயங்கள்ல நீங்க அந்த ஒரு சில தியாகங்களை பண்ணினாதான் உங்களுக்கு மேலும் வளர்ச்சின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் முக்கியமா இந்த கோச்சார கிரகங்களின் பலனை அனுபவிக்க விட போகுது. அதனால அதனுடைய பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.